என்ன ராமு, இந்த வருஷம் விளைச்சல் பிரமாதம். சௌக்கியமா இருக்கிறியா? மகசூல்ல எனக்கு சேர வேண்டியதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கிறியா? எல்லாம் அங்க கொட்டி வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு போ. எங்க? அங்கதான். டேய் வாங்கடா. ராஜகண்ணு கொஞ்சம் அப்படி நகர்ந்துக்கிறியாப்பா? இது எனக்கு சேர வேண்டிய பங்கு, எடுத்துட்டு போனோம். முதல்ல கணக்க காட்டு, அப்புறம் எடுத்துட்டு போறத பத்தி யோசிக்கலாம். கணக்கு காட்டணுமா? டேய் ராஜு, உனக்கெல்லாம் கணக்கு காட்டக்கூடிய அளவில் என் நிலைமை வந்துடுச்சாடா. பெரியவருக்கு கணக்கு காட்டணுமா? சின்ன பையா, உங்க அப்பரே என்கிட்ட கணக்கு கேட்டது இல்லடா. அப்பன் கேட்காத கணக்க மகன் தான் கேட்பான். கேளு கேளு. டேய் சோதா பசங்களா, தம்பி ராஜுவுக்கு கணக்கு வேணுமா? எடுத்து காட்டு. சுட்டு கொண்டு பாவீங்களா? நாகலிங்கம், இத்தனை வருஷமா ஒவ்வொரு அறுவடைக்கும் வளைஞ்சதெல்லாம் ஏதோ இந்த தடவை புள்ள கணக்கு விவரம் கேட்டான்னு துப்பாக்கி வச்சு மேட்டு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நல்லப்பா, மாறிட்டு போ, எல்லாத்தையும் மாறிட்டு போ. ஐயோ கோவிச்சுக்காத லட்சுமி, இந்த அறிவு கட்டவன கணக்க காட்டுறான்னா துப்பாக்கிய காட்டுறான். எல்லாத்தையும் வண்டியில எடுத்து சரிங்க. என்ன அவனை ஒரு படி நெல் எடுத்துட்டு போவான். அவர் பங்கு ராமம், நீதான் எல்லாம் நல்ல தெரிஞ்ச புள்ள. எடுத்து கட்டுக்கடா. வாங்கலாம். நாம பாடுபட்டு உண்டாக்குற பொருளுக்கு நம்ம கண்ணு முன்னாலே இன்னொருத்த எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டேன். அதை விட எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொடுத்துருவேன். ராஜு, நாம அவனுக்கு கடன் இருக்கோம். அது தேர்ற வரைக்கும் அவனுக்கு சேர வேண்டியது கொடுத்துதான் பாக்கணும். கடன் எப்பமா தீரும்? அது யாருக்குப்பா தெரியும்? அதுக்காக கணக்கு பாக்கணுங்க. காட்டியாஜே, உனக்கு கணக்கு தானே பார்க்கணும். இதை இப்ப காட்டுறேன். கொடுத்து தொலைங்க வேண்டாம். இந்த கணக்கு அப்ப இத படி. எனக்கு படிக்க தெரியாதுப்பா. அந்த நீ படி. கோயிட்டான் படாத. முத்து, நீயாவது படி. யாராவது படிக்கிறா? குழந்தைங்களா, இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க. அப்புறம் என்ன? ஏக்கு அப்புறம் கோலி, கில்லி தாண்டு, சேவல் சண்டை, பொண்ணுங்க தண்ணி குடத்தை கல்லால உடைக்கிறது, இதுதானே இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன புதுசா ஏக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க அக்கறை? புதுசா இல்ல, இதெல்லாம் கத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதோ அந்த புளிய மரத்துக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிட்டு நீ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நானும் தினம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் ஒழிஞ்சுக்கணும்? என்ன பார்க்க பயமா? பயமா? உன்கிட்ட எனக்கு என்ன பயம்? எனக்கு இதை தவிர ஒண்ணும் தெரியாது. நீ நிறைய படிச்சிருக்க, அதனால்தான் உன்னை பார்க்க கொஞ்சம் வெக்கம். அப்போ இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தீங்க? வெக்கம் போயிடுச்சா? ஆமா போயிடுச்சு. இன்னைக்கு நாவலின் கழுத்து பேட்டுக்கு வந்திருந்தா அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு எதையுமே படிக்க முடியல. இன்னும் 2 நாள்ல இருந்து அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு அத்தனையும் நான் படிக்கணும். 2 நாள்ல அவர் கணக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, அவன் எழுதி இருக்கிற கணக்கு எனக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல எந்த மடையனுக்குமே படிக்க தெரியல. 20 வருஷம் 1000 ரூபாய் அவன்கிட்ட கடன் வாங்கி 20 வருஷம் ஆச்சு. வருஷம் அவனுக்கு 3 பங்கு கொடுக்கணும். இன்னும் அவன் கடன் தீரல. இது என்ன கணக்கு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தயவு செஞ்சு எனக்கு கத்துக் கொடு. வாங்க, இது உங்க பாட்டி நிலம். இது மேல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. முதல் வருஷம் வளைச்சல் இவ்வளவு. இந்த 3 பங்கு நாகலிங்கத்துக்கு வட்டியா கொடுத்திருக்கீங்க.
இந்த பங்கை நீங்க வச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டியா இவ்வளவும் போயிடுச்சு. ஒரு வருஷம் கஷ்டம் வந்து வளர்ச்சல் இல்லாம வட்டி கட்ட முடியாம இந்த நிலத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கடன் வாங்கின 1000 ரூபாய் அசல் அப்படியே நின்னு போச்சு. இப்ப புரிஞ்சுதா? இது ஏன் என் தாய், இதை என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது. கிராமத்துல வட்டிக்கு கடன் வாங்குறது ஒரு சுழல் மாதிரி. இதுல எல்லா ஏழைகளும் மாட்டிக்குவாங்க. யாராலையும் தப்ப முடியாது. இது வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கு. இனிமேலும் இப்படிதான் நடக்கும். நடக்காது, நடக்க விட மாட்டேன். நாகலிங்க எழுதின கணக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை எங்க அம்மாவுக்கு சொல்றேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன். அவனை என்ன செய்யறான் பாரு. அயோக்கிய பையன். அந்த நாகலிங்கத்தோட திமிர அடக்காம விட மாட்டான். வாடுவா. அனாவசியமா எங்க அப்பாவை திட்டாத. கொப்பன ஜாக்கிரதையா சொல். ஊர் சொந்த கொள்ளையடிக்கிற பையன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் தலையை திருகி ஆத்துல எரிஞ்சான். இவர் பெரிய பயில்வான். இவர் திருகிற வரைக்கும் எங்க கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும். ராணி, யாத்திரத்தை மூட்டாத. மரியாதை அங்கேருந்து போயிடு. இது எங்க மரம். நிப்பேன். போறதாம் இல்ல, போறது போறது உங்க குடும்பத்துலதான். முதல்ல உங்க அப்பா போனாரு, அடுத்தது நீ போக போற. என்னாடி சொல்ல? சத்தியமா சொல்றேன், உன் மேல நான் அடிக்கவே இல்லை. அது ஓடாளே ராணி குத்தாடி, அவன் மேல அடிச்சால் உங்க மேல பட்டுச்சு. கோச்சிக்காது அண்ணி. என்ன உளறீங்க? நான் ஒண்ணு உணரல. பக்கத்து தெரு ஜோசி கிட்ட எங்க அம்மா குறிக்கிட்டாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணமே. பொய்யா? வேணும்னா அந்த தனிப்பையனே எங்க அண்ணனையே கேட்டு பாருங்க. விடுங்க. எங்கிருந்து வர? விடுங்க. குளிச்சுட்டு துணி விட மாட்டான் ஓடி வர. கைய விடுங்க. நான் விட மாட்டேன். கைய விடுங்க. என்ன விஷயம் சொல்லு. அதான் ராஜு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். கை விடுங்க. சொல்லாட்டி நான் விட மாட்டேன். அதான் உங்க தம்பி ராஜு. என் தம்பி ராஜு என்ன பண்ணா? அவர் சொன்னாரு. என்ன சொன்னா? ஐயோ, என்ன கை விடுங்க. சீக்கிரம் சொல்லு. அப்பதான் சொல்லுவேன். சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும்